பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வரம் உலக ரட்சகரமான இயேசுவின் திருநாமம் மேம்படும்படி கூடி வந்த உங்கள் ஒருவரையும் இந்த செய்தியை பார்க்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை தொழுது கொள்ள வந்தவங்க யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய மகாபெரிய கிருபையினால தேடும் போதுதான் குறை கிடையாது. யாருக்கு தெரியும் வருகிற காலம் எப்படின்னு தெரியாது. தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படியாக தேவனுடைய மகாபெரிய கிருபையினால ஒரு ஏழை குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குடும்பத்துல கடவுளுடைய கிருபையினால விறகு அடுப்பு தான் இருக்கு, விறகு அடுப்பு தான், சிலிண்டர் எல்லாம் இல்லை. ஆனா மழைக்காலம், என்ன காலம்? மழைக்காலம். அந்த மழைக்காலம்னா என்ன செய்யணும்? அந்த விறகெல்லாம் என்ன பண்ணணும்? காய்ந்த விறகுகளை பக்குவமா எடுத்து பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா மழைக்காலன்றதுனால எல்லா இடமும் நனைஞ்சு கிடைக்கும். அப்போ கடவுளுடைய கிருபையால அந்த மர வெறுகெல்லாம் சேகரிக்க வைக்கும் போது அவங்க அது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அது போதுமானதா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய கிருபையினால தேவ பிள்ளைகளை அப்போ அவங்க உஷாரா ஆயத்தமா தேவ சமூகத்துல எச்சரிப்போடு ஒரு காலமும் இப்படி நடக்க போது, இப்படி எல்லாம் இருக்கும், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னா அவங்க ஜாக்கிரதையா இருக்கும் போது அந்த பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. அப்போ தேவனுடைய கிருபையினால வரப்போகிற நாள், வரப்போகிற காலம் என்னன்னு நமக்கு தெரியாது. அவருடைய கரத்தில் இருக்குது. ஆபத்து எப்படி வரும், எங்கிருந்து வரும், எந்த நிலைமையில வரும்னு தெரியாது. ஆனா நீ நானும் தேவ சமூகத்துல கர்த்தருடைய கிருபையினால காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். தேவனுடைய சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன எல்லாம் ஒரு நன்மையும் குறைபடாது. வாசிக்கலாம். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வார்த்தை பாருங்க. ஏசாயா 41. நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாது, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தின உன்னை தாங்குவேன். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேத வார்த்தையெல்லாம் யாருக்கு கொடுத்தாரு ஆண்டவர்? யார் மூலமா தேவன் பேசுறாரு? அவரை முழு உள்ளத்தோடும் பக்தியோடும் பரவசத்தோடும் பரிசுத்தத்தோடும் உத்தமத்தோடும் நீதியோடும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்குறுதி. இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குமா? எல்லாருக்கும் பலிக்குமான்னா இது முடியாத காரியம், கூடாத காரியம். யாருக்கு இந்த வார்த்தை பலிக்கும்? தேவ கிருபையினால. யாரை தேவன் ஆற்றுகிறார், தேற்றுகிறார், அரவணைக்கிறார், ஆறுதல் படுகிறார், வார்த்தைகளினாலே அவர் நிலவரப்படுத்தி ஏற்ற நேரத்தில் இந்த வார்த்தையை கொண்டு ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறாருன்னா அவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்கிறவங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தகப்பனுடைய சொத்து இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதை சரிபாகமா பிரிச்சு கொடுக்கணும்னா கடவுளுடைய கிருபையினால காத்து இருக்கணும். அப்பாவுடைய காலம் வர மட்டும். அப்ப அப்பா என்ன செய்வாரு? எல்லாருக்கும் சரிபாகமா தேவ கிருபையினால அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிருபையில கொடுத்து, தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது, தேவனுடைய கிருபையினால அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத. எதையோ காரியத்தை குறித்து நீ ஒருவேளை பயப்படலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதன் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தியில சிறந்தவன் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ கிருபையினால என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத. நான் என்ன சொன்னாரு? நான்
உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கூட எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம கூட எது இருக்கணும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையால் நம்ம கூட யார் இருக்கணும்? உலக ரட்சகர் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு பெரிய விடுதலை. ஆண்டவர் சொன்னார், என் அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பலப்படுத்துவேன். எந்தெந்த காரியத்தில் நீ பலவீனப்பட்டு கிடக்கிறியோ, எந்தெந்த காரியத்தில் தேங்கி நிற்கிறியோ, எந்தெந்த காரியத்தில் என்னிடத்தில் போராடி என்னை நோக்கி பார்க்கிறியோ, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாவற்றையும் நான் பிரகாசமடைய செய்வேனே தவிர வெக்கப்பட விடமாட்டேன். என் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாத. தேவனுடைய கிருபையினாலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். அநேக காரியங்களை நம்ம பயப்படுறோம், திகையறோம். ஏன்னா நம்ம தேவை அப்படி, நம்முடைய சூழ்நிலை அப்படி, நம்ம வாழ்கிற இடம் அப்படி, நம்ம பழகிற மக்கள் அப்படி, நம்ம உறவாடுகிறதான இடங்கள் அப்படி. கடவுளுடைய கிருபைனால போய் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? கொஞ்சம் அச்சத்தோடும் பயத்தோடும் தேவ கிருபைனால நடக்க வேண்டியதா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படியா தேவன் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பலப்படுத்துவேன். அல்லேலூயா. யார் தான் நம்மளை பலப்படுத்தணும்? ஆண்டவர் தான். நம்மளை நேசிக்கிற தேவன் தான் நம்மளை பலப்படுத்தணும். வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல ஒரு வாசிக்கலாம். கடவுளுடைய மகா பெரிய கிருபைனால 23:20 வாசித்து பாருங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை முன்னே அனுப்புறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளைங்களே? ஆண்டவரும் உலக ரட்சகருமான எம்பெருமான் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 41:10 சொன்னார். இந்த 12ஆம் மாதம் 22ஆம் தேதியில தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைய, ஒருவேளை எதை குறித்தோ நீ கலங்குற, பயப்படுறன்னா பயப்படாத, கலங்காத, உன்னை பலப்படுத்தும்னு சொல்ற தேவன் சொல்றாரு. யாருக்கு தான் இந்த வார்த்தைன்னா, அவரோட கூட ஜெபிக்கிறவங்க, அவரையே நம்பி வாழறவங்க, அவரை உபவாசத்தோடு தேடுறவங்க, அனுதினமும் ஜெபிக்கிறவங்க, காலை தோறும் அவருடைய வேதத்தை எடுத்து வாசிக்கிறவங்க, தெய்வ பயத்தோடு வாழறவங்க, பரிசுத்த வாழ்க்கையில தன்னை அர்ப்பணம் செய்தவங்க, கர்த்தருடைய கிருபையினால தன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனிடத்துல பிரதிஷ்ட வாழ்க்கையா வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை பலிக்காது. தூங்கி ஏந்து துணுபிட்டு தூங்கி ஏந்தா தேவன் காப்பாரா? ஒன்னும் ஜபமே தெரியாது, பாடலும் வராது, அப்படி காப்பாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதுக்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு யார வச்சிருக்கிறேன்? தூதனை வச்சிருக்கிறேன். ஆனா அந்த தூதனை உன்னால பார்க்க முடியாது. என்னவா? தூதனை என்ன பண்ண முடியாதான்? பார்க்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி தேவ பிள்ளைகளே, பிரயாணப்பட்டு போகிற வழியிலே எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொன்று என்றென்றையும் காப்பேன் என்று வாக்குறுதி சொன்ன தேவன். தேவ பிள்ளைகளே, யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய பிள்ளைதான், ஆனா கீழ்ப்படியாதவன். ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், கீழ்ப்படியாதவன். கர்த்தருடைய வார்த்தையை தலையாட்டுவான், ஆனா அதன்படி நடக்க மாட்டான். கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் ஒரு சொல்லு சொல்றாரு, இதை செய்வான்னா அவன் தலையாட்டிக்கினான தவிர செய்யல. அவர் என்ன சொல்றாரு? இங்க போனா அவன் வேற எங்கேயோ போறான், இதை செய்யனா வேற எதுவும் செய்யறான். அவனுக்கு ஒரு சந்தோஷம், பா பிரச்சனை இல்லை, இப்ப நம்ம போற பாதை நல்லா இருக்குதுன்னா கடவுளை பார்த்தாரு. தேவ எல்லாத்தையும் படைத்த தெய்வம் தானே, அவரு கண்ணுக்கு முன்னாடி நீ எங்க ஓடிடுவ? நீ பண்ற எல்லா லீலையும் அவர் பார்க்காதையா இருக்கிறாரு. கர்த்தரால கூடாத காரியம் பூமியில ஒண்ணும் இல்ல. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல நீ பண்றது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
இந்த உலகத்தில் அவர் படைக்காதது பூமியில ஒண்ணுமே கிடையாது. அவரை ஏமாத்திட்டு நம்ம வாழவும் முடியாது. நம்ம நிற்போதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல அன்பான தேவ பிள்ளைகளை என்ன செய்தா? நல்ல புது கப்பல்ல பிரயாணம் பண்றான், நடு சமுத்திரத்தில் நின்று போச்சு. கர்த்தர் பார்த்தாரு, இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். சுகபோகமா ஓடின்னு இருக்கிற கர்த்தர் கப்பலை நிக்க வச்சாரு. அல்லேலூயா. நல்லா இந்த கப்பல் இப்ப ஆடுது. ஏன்? அவன் நினைச்சிட்டான் போற வழி கரெக்டான வழிதான். இல்ல, நம்ம வழியில ஆண்டவர் கூட துணையா இருக்கணும். எத்தனை பேரு கரங்களை தட்டி குடும்பத்துல கர்த்தர் துணையா இருக்கணும். கணவருக்கு கர்த்தர் துணையா இருக்கணும், மனைவிக்கு கர்த்தர் துணையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையா இருக்கணும். அவர் துணை இல்லாம ஒண்ணும் பண்ண முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. உன்னை காக்கும்படிக்கு, உன்னை வழியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பதற்கும், திரும்பி உன்னை கொண்டு வருவதற்கும், உன்னை பிரயாணப்பட்டு நீ போகிற இடமெல்லாம் நீ ஆசீர்வாதமா இருக்கும்படி உனக்காக ஒரு தூதனை நான் வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, அப்போ உன்னை வழிநடத்த ஒரு தூதன் இருக்கிறான் போது நீ தேவ சமூகத்துல ஜெபித்து ஜெபித்து தேவ கிருபையினால காரியங்களை கடந்து போகணும். வாசிங்க யாத்திராகமம் 33 அதிகாரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாகும்படி யாத்திராகமம் 33 அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் எபிசனையும் ஏவியனையும் எபிசனையும் துரத்திடுவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய பாதையில எத்தனையோ எதிரிங்க இருக்கிறாங்க. மனுஷனுடைய பார்வையில நம்ம பிரயாணப்பட்டு போகிற வீதியில எத்தனையோ எதிரிங்க இருக்கிறாங்க. வழியில நம்மளை காக்க தூதனை கட்டிருந்தாரு. தேவனுடைய கிருபையினாலே நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய மகாபரிய கிருபையினால உன் எதிரிகளை நிர்மூலமாக்க ஒரு தூதனை கட்டளையிட்டு இருக்கிறாரு. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எல்லாம் யாருடன்னா இரக்கம் இல்லாத மனிதர்கள். இரக்கமில்லாத மனிதர்கள் மத்தியிலே சிக்கி தவிக்கும் நமக்கு கர்த்தருடைய கிருபையினால் உன்னை பாதுகாக்க ஒரு இறை தூதனை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலகரத்தால உன்னை என்ன செய்வேன்? உன்னை யாரு தாங்குறாங்களோ தாங்கலையோ பயப்படாத. அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கேளு. எத்தனையோ கண்கள் ஆச்சரியப்படும்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற சக்தி உள்ள தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை மறந்துட்டு ஏதோ வாழ்ந்துட்டு ஏதோ சும்மா ஒப்புக்கு தேடினா கிடைக்க மாட்டார். ஏதோ ஒப்புக்கு தேடுறா கர்த்தர் கண்டிப்பா கிடைக்க மாட்டார் தேவ கிருபையினால. ஆனா தேவனுடைய கிருபையினால நம்ம சகலத்தையும் கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்த சிந்தனை எம்பெருமான் இயேசு. 1 40 அடிகள் வாரால் அடிக்கப்பட்டார். தேவ கிருபையில 39 அடி அடிச்சாங்க. 40 அடி அடிச்சா ஒரு ஆளுக்கு விடுதலை. ஆனா ஒரு அடி வேணான்ட்டார். 39 அடிகளை அடிச்சாங்க. ஏன்னா 39 அடி அடிச்சா மரண தண்டனை. 1 40 அடி 40 அடி அடிச்சிருந்தா விடுதலை. இன்னைக்கு நம்ம எல்லாம் விடுதலை ஆயிருக்க முடியாது. பிசாசு கையில சிக்கப்பட்டு இருந்திருப்போம். ஆனால் தேவன் பாருங்க, ஒரு அடி வேணாம். அந்த ஒரு அடி வாங்கிட்டு அவரு சிலுவைக்கு போக வேண்டியது இல்லை. ஆண்டவர் உண்மையில எம்மேல வைத்த கிருபையினால அந்த ஒரு அடி நம்மளால தாங்க முடியல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடி நம்மளால தாங்க முடியல. 39 அடி சவுக்கால தேவன் வாங்கி. ஒரு சின்ன வழியை உன்னால தாங்க முடியல, 39 வழியை தேவன் தாங்கினார். தேவனுக்கு மகிமையும். அந்த தேவன் சொல்லுகிறார், 39 அடிகளை வாங்கிய நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாத. ஒரு அடிக்காக நீ வேதனைப்படாத.
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்க தேவ பிள்ளைகளை. சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதக்காரர் தாவீது பக்தன் ஆடுகளை மேய்த்துதான எம்பெருமான் தேவனுடைய மகா பெரிய கிருபையால ஆசீர்வாதங்களை பெற்ற தேவ மனுஷன் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம், அங்க பாருங்க 11 வாசித்து பாருங்க. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதனையே கர்த்தர் கட்டளையிட்டாராம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளை, தம்முடைய தூதன், தம்முடைய தூதன்னா ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற தூதர்கள் ஏராளம் உண்டு. 12ஆம் மாதத்துல தேவனுடைய கிருபையாலே சகரியாவும் எலிசபெத்தும் சரி, மரியாளும் யோசேப்பும் சரி, ஆசீர்வாதங்களை பெற்று இந்த தேசத்துக்கு ஒரு நற்செய்தியை வெளிப்படுத்தும்படி யார் தான் வந்ததுன்னா காபிரியேல் என்ற தூதன் வரான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. காபிரியேல் என்ற தூதன் வந்து தேவ கிருபையால ஆசீர்வதித்து கர்ப்பம் இல்லாதவர்களுக்கு கர்ப்பக்கனியை கொடுக்கும்படியாய் காபிரியேல் என்ற தூதன் வயசாய் போச்சு. யாருக்கு? எலிசபெத்துக்கு, சகரியாவுக்கு. தூபம் காட்டுகிற வேலையில அவருக்கு ஆராதனை சீட்டு என்னன்னா தூபம் காட்டுற வேலை, ஆராதனை பண்ணி இருக்கிறார். தூபம் காட்டுற வேலை சகரியா என்ற இறைத்தூதன் வந்து பேசுறான். சகரியாவே பயப்படாத, தேவனிடத்தில் நீ என்னப்பட்ட ஆசீர்வாதம் வாங்குற, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். மலடி என்ற எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவான், அவன் யோவான்னு பேரு வை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன பேரை வைக்கணும். அப்போ ஆசீர்வதிக்க தூதன், பாதுகாக்க தூதன், உன்னை பராமரிக்க தூதன், சங்காரம் பண்ண ஒரு தூதன், எதிரிகளை நிர்மூலமாக்க தூதன். கடவுளுடைய கிருபையால இப்போ ஆண்டவருடைய கிருபையால சங்கீதக்காரன் 91:11 சொல்றா, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு. அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகள், அப்போ நீ பாதுகாக்கப்பட்டு இருக்கணும்னா அவருடைய பார்வையில நீ அடங்கி இருக்கிற மகனா மகளா, அவர் விரும்புகிற பாத்திரமா இருக்கணும். அப்ப அவர் சொல்றத ஒன்னும் நம்ம செய்யறது இல்லை, அவர் சொல்றத ஒன்னும் நம்ம செய்யறது இல்லை. யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த மார்கழி மாசத்துல எத்தனையோ பேர் குடிக்கிற சகோதரெல்லாம் மாலை போட்டுன்னு இருக்கிறான். நம்ம வீட்டுல எப்படி வெள்ளிக்கிழமானா சுத்தபத்தமா பாருங்க, காலையில அந்த பொம்பளை பிள்ளைங்களை பாருங்க, அந்த சகோதரிகளை பாருங்க, பக்தி கவனமா குளிச்சு சுத்தபத்தமா தேவகர்வல பட்டடிச்சு அப்படி சந்தனம் வச்சுக்கின்னு நல்ல பயபக்தியா. நம்ம எல்லாம் எத்தனை மணிக்கு தூங்குறோம்? பைபிள் படிக்கிறோமா? வீடு வாசல் சுத்தம் பண்றோமா? கேட்டா சாக்கு போக்கு சொல்றோம். கடவுள் காப்பாரா நம்மள? கர்த்தருடைய கிருபையால யோசிச்சு பாருங்க, தேவனுடைய கிருபையால. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன் பக்தி எப்படி இருக்கு? உன் பக்தி எப்படி இருக்கு? உன் வீட்டுக்குள்ள யார் யார் வந்து போறாங்க யோசிச்சு பாரு. எப்படி எல்லாம் நம்ம வாழறோம் தேவ கிருபையால யோசிச்சு பாரு. அப்படி இல்லை. உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படணும்னா கர்த்தருடைய தூதன் வருகிறாராம். கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, தேவனுடைய மகா பெரிய கிருபையால தேவனுடைய மகிமையான கரம் ஆசீர்வாதம். எப்படி உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி. வழியெல்லாம் நமக்கு எத்தனை ஆயுசு காலம் தெரியாது, எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்வோம் தெரியாது. நம்ம எங்கெங்க போறோம் எங்கெங்க வரோம்னு எல்லா இடத்தையும் கடவுள் பார்க்கிறாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யார் கூட போறோம், யார் கூட வரோம், நம்ம வீட்டுல யாரு இருக்கிறாங்க, என்ன ஏது ஏட்டு ஜட்டு தூதன் நமக்கு கட்டளையிட்டாரு. அவர் எல்லாத்தையும் கடவுளுக்கு இருப்பினாலே பொய் சொல்லாத தூதன் கனவுக்கு கர்த்தர்கிட்ட கொப்படிப்பாரு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. உன் வழிகள் எல்லாம், நீ போற இடம், வேலை செய்யற இடம், நீ படுக்கிற இடம், தூங்குற இடம், சாப்பிட்ற இடம், எல்லா இடத்திலையும் கர்த்தர் உன்னை கண்காணிக்கிறாரு. அதனால நீ கடவுளை தப்பிக்கவே முடியாது. ஆண்டவருடைய கிருபையால எப்படின்னா அவர் விரும்புகிற நீ பாத்திரவானா இருந்தா தான் இந்த பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா நீ தனிமரம் தான். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கு, பலப்படுத்தி சகாயம் செய்ய. கடைசியா வாசிக்கலாம் சங்கீதம் 104 தேவ சமூகத்துல.
சங்கீத புஸ்தகம் 104:4 ஒரு வாசித்து பாருங்க. தம்முடைய தூதர்களா காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரன அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ ஒரு தூதன் எப்படி வரானா, காற்றோடு காற்றா கலந்து வரான். ஒரு தூதன் எப்படி வரானா, தூதன் எப்படி வரானா, காற்றோடு காற்றா கலந்து வரானா ஒரு தூதன். அப்போ ஆண்டவருடைய கிருபையினால காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை எப்படியா அக்னி ஜுவாலையா பயன்படுத்துறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அக்னி ஜுவாலையா பயன்படுத்துற ஊழியக்காரன் உள்ளத்தை வேதனைப்படுத்தலாமா? அது சாபமா மாறிடும். நீங்க நினைக்கிறீங்க கர்த்தருடைய கிருபையினால. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியெல்லாம் ஒரு நாளும் ஒரு காலமும் செய்யவே கூடாது. உங்களை வழிநடத்தும்படி நல்ல பாதையில கொண்டு போகும்படியா தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கார். அக்னி ஜுவாலையாக காற்றுகளாக தேவன் தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், காற்றுன்னா சாதாரணமா ஆண்டவர் கட்டளையிட்டா ஒரே ஒரு காத்தால தேசத்தையே திருப்பி போட முடியும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு காற்று அடிச்ச உடனே கடலுடைய சூழ்நிலை மாறி போகுது. அந்த காத்துக்கு பேரு உலகத்தான் வச்சான் புயல். புயல் வச்சான் காற்று. அந்த காற்று அடிக்கும் போது பார்த்தா கடலை பார்க்கணுமே, இந்த தேசத்தை பார்க்கணுமே. எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் சுழல வைப்பார் ஆண்டவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. தேவன் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை நான் பலப்படுத்துவேன். உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். எதை குறித்தும் நீ வேதனைப்படாத. உன்னை நான் கண்ணோக்கி கொண்டிருக்கிறேன். உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓ தேவனுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதா. உன்னுடைய சகலமும் எனக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. நான் தகப்பனா இருக்கிறேன், நீங்க பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உனக்குள்ளதை தேவன் தான் செய்யும்படி நீ சோர்ந்து போகாதே. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நன்றி பரிசுத்தார், நன்றி பரிசுத்தாரியம். கர்த்தர் அப்படியே கர்த்தர் வாய்க்க செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். யாச்சேன் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்னுநோய்க்கு என்றென்றும் சதாகாலங்கள் அடியோடு சகல பரிசுத்தவான்டு கர்த்தர் பலியாடு கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஒரு வார்த்தை